இந்த செய்தி இன்றும் நேற்றும் ஊடகத்தில் கூட செய்தியாக வந்தது. இது குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதற்கு முன்பாக ஒரு தெளிவை தங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும். கடந்த 9ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு என்பது சட்டப்பூர்வமான பொதுக்குழுவாக நடத்தப்பட்டு கட்சியினுடைய அனைத்து விதிகளையும் பின்பற்றப்பட்டு 100% சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட பொதுக்குழு. ஏறக்குறைய 7000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள். அந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளராக திலகபாமா அவர்களும் அடுத்து ஓராண்டுகளுக்கு அவருடைய பதவிக்காலத்தை நீட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தகவல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக தெரிவிக்கப்பட உள்ள இந்த வேளையில் தற்பொழுது ஒரு பொதுக்குழு நடத்துவதாக ஒரு செய்தியும், அந்த பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 9ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு. அதற்கு பிறகு அது 17ஆம் தேதியாக இருந்தாலும் அல்லது வேறு தேதிகள் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த சட்ட அங்கீகாரமும் அதற்கு கிடையாது. அப்படி நடத்தக்கூடிய பொதுக்குழு என்பது பொதுக்குழுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளால் பின்பற்றப்பட்ட பொதுக்குழு அல்ல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது கட்சியினுடைய விதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.